ஆண்டவருடைய நாமத்திலே அவருக்கும் ஷலோம். நல்லா இருக்கீங்களா? உங்கள எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுறீங்களா? ரைட். அப்ப எல்லோருக்குமே சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை இருக்கு. மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் மனுஷன் நன்னடத்தையோடு கூட வாழ வேண்டும். மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இந்த மனிதன் நீதியாக வாழ வேண்டும். ஒரு நாள் ஒரு ஒரு பக்தை தன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து தன் கையிலே இருந்த ஒரு வெள்ளிச் சொம்புக்குள்ளே இருந்த தண்ணீரை அந்த மரத்தின் மீது ஊற்றிக்கொண்டே வந்தார். அப்படி செய்து தன்னுடைய பக்தி காரியங்கள் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அந்த வெள்ளிச்செம்பை அங்கேயே மறந்துவிட்டு உள்ளே போய்விட்டார். அத பக்கத்து வீட்டுல இருந்த ஒருத்தர் பார்த்துட்டாரு. ஏறக்குறைய 6 அடி இருக்கிற ஆஜானுபாகுவான மனுஷன். கவனிச்சார். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து யாரும் இல்லாததுனால மெல்லமா போய் அந்த வெள்ளிச்சொம்பை அப்படி பக்குவமா எடுத்து அதை கவனமா தன்னுடைய பைக்குள்ள போடுறதுக்கு முயற்சி செய்யறார். அப்படி பாக்கெட்டுக்குள்ள வைக்க ட்ரை பண்ணிட்டு அப்படியே பின்னாடி திரும்பும்போது பின்னால ஒரு 6 வயசு பாப்பா அந்த பெரியவரை பார்த்துட்டு, அங்கிள் தப்பில்லையா அங்கிள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னா? தப்பில்லையா அங்கிள் அப்படின்னு அந்த பாப்பா சொன்னா. இப்ப அந்த 6 அடி ஆஜான பாகுவான அந்த பெரியவர் கிடு 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 கிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த சின்ன பாப்பாவுக்கு முன்னால கிடு கிடுன்னு நடுங்கி அப்படியே பயந்து நிக்கிறாரு. எப்ப அந்த பாப்பா தப்பில்லையா அங்கிள் அப்படின்னு கேட்டதான் தாமதம். அவரு ரொம்ப பயந்து போயிட்டாரு. உடனே மெல்ல அப்படியே கீழே உட்காந்து அந்த சின்ன பாப்பாவோட கையை பிடிச்சு, உன்னை கையெடுத்துக்கும் பிறந்தாய், உனக்கு சாக்லேட் வாங்கி தரமா, உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி தரமா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருகிட்டையும் சொல்லிடாத கண்ணா, என் செல்ல பாப்பா இல்ல அப்படின்னு பயங்கரமா அவகிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிங்க. அந்த பெரியவர் ஒரு சின்ன பாப்பா கிட்ட எதுக்கு இப்படி மன்றாடிக்கிட்டு இருக்காரு? அந்த சின்ன குழந்தைக்கு முன்னால எதுக்காக இப்படி பயப்படுறாரு? சின்ன பாப்பா கிட்ட ஏன் இப்படி கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காரு? எதுக்காக கிடுகிடுன்னு நடுங்கிறாரு? காரணம் தெரியும்ல. மனிதன் செய்கிற தப்பு அந்த மனிதனை நடுங்க வைத்து விடும். அந்த நபர் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தனவானா இருந்தாலும், அல்லது எவ்வளவு ஏழையா இருந்தாலும், ஒரு நபர் செய்கிற தப்பு அந்த நபரை பயப்படுத்திவிடும், நடுங்க பண்ணும், தலை குனிந்து நிற்கும்படியாய் செய்துவிடும், தலை வலியை உண்டாக்கிவிடும். ஒரு 6 வயசு பாப்பாவுக்கு முன்னால 6 அடி உயரமுள்ள அந்த பெரியவர் எதுக்காக நடுங்கினாரு தெரியுமாங்க? கவனிங்க. அந்த சின்ன பாப்பாவின் இடத்திலோ சத்தியம் இருந்தது. ஆனால் இந்த பெரியவரிடத்திலோ சொல்லுங்க பார்க்கலாம், ஏமாற்றுதல் இருந்தது. ஏமாற்றும் குணம் சத்தியத்துக்கு முன்னால் நடுங்கித்தான் ஆக வேண்டும். நீங்க எல்லாருமே ஆரம்பத்துல கையை உயர்த்தினீங்க. எங்களுக்கு சந்தோஷம் வேணும்னு கையை உயர்த்தினீங்க. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். அந்த சின்ன பாப்பாவுக்குள்ளே உண்மை சத்தியம் இருந்ததால் அந்த பாப்பா ரொம்ப தைரியமா சந்தோஷமா இருக்கிறா. இந்த பெரியவருக்குள்ள கெட்ட ஆசை இருந்தது. அந்த கெட்ட ஆசை, பேராசை என்ன செய்தது? தன்னுடையதல்லாததை தான் சுதந்திரித்துக் கொள்ளுகிற, அபகரிக்கிற எண்ணத்தை அவருக்குள்ள ஏற்படுத்தி விட்டது. அதன் விளைவு அவர் இப்பொழுது பயந்து நடுங்குகிறார். இப்பொழுது இந்த ஆண்டிலே, இந்த புதிய வருடத்திலே நீங்கள் நல்ல சந்தோஷத்தோடு இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் நன்னடத்தையோடு கூட வாழ வேண்டும். நமக்குள்ளே பாவம் அதிகரிக்கும் என்றால், பாவம் பெருகிக் கொண்டிருக்கும் என்றால் தயவு செஞ்சு கவனிக்கணும். அது மனிதனுக்கு பயத்தை உண்டாக்கிவிடும், சஞ்சலத்தை உண்டாக்கிவிடும், நிம்மதி இழக்கச் செய்துவிடும், நித்திரை இழக்கச் செய்துவிடும், அமைதி இல்லாமல் செய்துவிடும், சந்தோஷம் இல்லாமல் செய்துவிடும், சமாதானம் இல்லாமல் செய்துவிடும். எவைகள் இருந்தாலுமே கூட திருப்தி இல்லாதபடி செய்துவிடும். அது எதுங்க? மனிதனுக்குள் நுழைகின்ற பாவம். அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இன்று நீங்கள் எல்லோருமே சொன்னீர்கள், எங்களுக்கு சந்தோஷம் வேண்டும் என்று. உண்மையில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீங்கள் நன்னடத்தையோடு, நல்ல நடத்தையோடு கூட வாழ வேண்டும். நன்னடத்தையோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்குமே கட்டாயம் இருக்கும். மதம் எதுவாக இருந்தாலும், நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும், குலம் எதுவாக இருந்தாலும், நிறம் எதுவாக இருந்தாலும், பெரியோர் சிறியோர் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் இருக்கிற ஆசை என்னவென்றால், நான் நல்லவனாக வாழ வேண்டும். என்னை பார்க்கிற 10 பேர் என்னை ஒரு நல்லவன் என்று சொல்ல வேண்டும். நன்னடத்தையோடு கூட நான் இருக்க வேண்டும். என் வாய் வார்த்தை நன்றாக இருக்க வேண்டும், என் நடத்தை நன்றாக இருக்க வேண்டும், என் பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்க வேண்டும். 10 பேருக்கு நான் நன்மை செய்கிறவனாக, உபயோகப்படுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த ஆசை சாதாரணமாக எல்லோருக்குமே இருக்கும். யாருக்குமே திருடணும் அப்படிங்கிற ஆசை கட்டாயம் உள்ளுக்குள்ள இருக்காது. அல்லது கொலை செய்ய வேண்டும் என்று
துன்மார்க்கமான பணிகளை செய்ய வேண்டும் என்று, குடும்பங்களை குலைக்க வேண்டும் என்ற ஆசை கட்டாயம் இயற்கையா யாருக்கும் இருக்காது. ஆனால் நாம் பார்க்கிற சமுதாயத்தினாலே, நாம் இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே, நம்முடைய தேவைகளினாலே, நம்முடைய உதவியற்ற நிலைமையினாலே, நமக்கு இருக்கிற பலவீனத்தினாலே, இப்படி ஏதோ ஒரு விதத்துல இவைகளுக்கு நம்மை அறியாமலேயே நாம் இடம் கொடுத்து விடுவோம். அதன் விளைவாக தப்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஒருவேளை இந்த கேள்வி கேட்டா நீங்க எல்லாருமே கட்டாயம் கை உயர்த்துவீங்க. அது என்னன்னா, இன்று நீ இருக்கிற நிலைமையை காட்டிலும் இன்னும் நீதியோடு கூட வாழ வேண்டும், இன்னும் நல்ல நிலைமையில் வாழ வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்காதா? கட்டாயம் ஆசை இருக்கும். ஆனால் நன்றாக வாழ வேண்டும் என்றால், எப்ப பார்த்தாலும் பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கிற நமக்கு அது எப்படி சாத்தியமாகும்? நன்றாக வாழ வேண்டும் என்றால் எப்ப பார்த்தாலும் தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு அது எப்படி சாத்தியம்? குடும்பத்திலேயே மனைவி கிட்ட சொல்றதெல்லாம் பொய், கணவர்கிட்ட சொல்றதெல்லாம் பொய், தாய் தகப்பனிடத்துல பிள்ளைகள் சொல்றது பொய், பிள்ளைகளிடத்துல தாய் தகப்பன் சொல்றதெல்லாம் பொய். இப்படி காலையில் எழுந்ததிலிருந்து பொய்யால் நிரம்பி இருக்கிற வாய் வார்த்தைகள், அநியாயத்தோடு நிறைந்திருக்கிற வாழ்க்கை நடைமுறை, அக்கிரமம் நிறைந்திருக்கின்ற உறவுகள், இவைகளெல்லாவற்றுக்கும் மத்தியில் எப்படி மனிதன் ஒரு நல்லவனாக வாழ முடியும்? கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு தனவான் மிருகங்களை நேசித்து அநேக மிருகங்களை வளர்த்து கொண்டிருந்தார். அப்படி மிருகங்களை நேசித்து அவைகளை வளர்த்து கொண்டிருந்த அந்த தனவான் ஈவினிங் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு சாக்கடை இருந்தது. அந்த சாக்கடைக்குள்ள ஒரு பன்றி இருந்தது. அந்த பன்றி அந்த சாக்கடைக்குள்ள உருண்டுகிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது, அதை பார்க்கும்போது ஏனோ இந்த தனவானுக்கு அந்த பன்றி மேல ஏதோ ஒரு அனுதாபம் வந்துச்சு. அடட, பாவம், அந்த பன்றி பிறந்ததிலிருந்து இப்படி சேத்துக்குள்ளேயே பிறந்துகிட்டு இருக்கு. எத்தனை காலத்துக்கு இப்படி பாவம் சாக்கடைக்குள்ளேயே வாழும்? அதை எடுத்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி நம்ம வீட்டுல கொண்டு போய் வளர்த்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பன்றியை தான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தன் ஊழியக்காரனிடம் சொல்லி, டேய், அந்த பன்னியை வெளியே எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அவரு போய் அந்த பன்றியை வெளியே எடுத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம், வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாண்டா, இதுக்கு போய் நல்லா குளிக்க வச்சிடலாம், நல்லா ஷாம்பு போட்டு கிளீன் பண்ணி, நல்லா சோப்பெல்லாம் போட்டு இதை கிளீன் பண்ணி, என்னுடைய டர்க்கி டவலால நல்லா தொடச்சு விட்டுட்டு அது கழுத்துல ஒரு பெல்ட்டை மாட்டி கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னப்போ அந்த வேலைக்காரருக்கு எதுவும் புரியல. பாவம். அவர் சொன்னாரு, ஐயா, யாருனாலும் நாயை வளர்ப்பாங்க, கோழிகளை வளர்ப்பாங்க, முயலை கூட வளர்க்குறாங்க. இப்ப நீங்க பன்னியை வளர்க்கலான்னு சொல்றீங்களே, என்னையா அது? யாருமே பன்றியை வளர்க்க மாட்டாங்க, நீங்க என்ன பன்றியை வளர்க்கலான்னு சொல்றீங்களே? அப்போ அந்த தனவான் சொன்னாரு, எல்லாரும் நேசிக்கிற மிருக ஜீவனை நானும் நேசித்தா எனக்குன்னு தனித்துவம் என்னடா இருக்கும்? எல்லாரும் அருவருக்கு இந்த பன்றியை நான் வளர்த்தானா அது என் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லா இருக்கும். அதுக்காகவே இந்த பன்றியை நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்ற மாதிரி செய். அவரும் சரின்னுட்டு போய் அதை சுத்தம் பண்ணாரு. குளிச்சு விட்டு டர்க்கி டவல் எடுத்து நல்லா தொடச்சு மேல ஒரு பெல்ட்டை மாட்டி, சாயங்காலமான உடனே அந்த தனவான் இந்த வேலைக்காரரை கூட்டு மறுபடியும் அதே ரோட்ல அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு நேர்த்தியா அந்த பன்றி தன் எஜமானன் கூட்டிக் கொண்டு போகும்போது அப்படியே கூடயே நடந்து போயிட்டே இருந்தது. ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. உடனே ஒரு வேலைக்காரரை பார்த்து கேட்ட, டேய், நீ என்னடா சொன்ன? பன்றியெல்லாம் வளர்க்க முடியாது, பேச்சை கேட்காதுன்னு சொன்னேன்ல, நீயே பார், அது எவ்வளவு டிசிப்ளினா வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு நேர்த்தியா நம்மள ஃபாலோ பண்ணதுன்னு பாரு என்று சொன்னபோது, அதை கேட்ட அந்த வேலைக்காரருக்கு கூட ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. என்ன இந்த பன்றி இவ்வளவு பேச்சை கேட்டு இவ்வளவு ஒழுக்கமா இருக்கு? அது உண்மையிலேயே ஒழுக்கமா நல்லா தாங்க நடந்து வந்தது. ஆனா எது வரைக்கும் தெரியுமா? அந்த சாக்கடை வரைக்கும். எப்போ அதனுடைய வழக்கமான சாக்கடைக்கு பக்கத்துல அவங்க அப்படியே வாக்கிங் பண்ணி போய்கிட்டு இருக்காங்களோ, அது பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது அதோட ஸ்மெல்லு வந்ததோ இல்லையோ, அதுக்கு மேல பன்றியால் அடக்கிக்கிட்டு இருக்க முடியல. திடீர்னு தன்னோட கழுத்தை அப்படி சிலுப்புச்சு. அந்த செயின்ல இருந்து அப்படியே இழுத்துக்கிட்டு வேகமா ஓடிப்ப அந்த சாக்கடைக்குள்ள ஒரே ஜம்ப். திட்டுக்குன்னு போய் தடுக்குன்னு குதிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னா தனவான் சொல்றாரு, அட பன்னி, நான் உன்னை எவ்வளவோ நேசிச்சனே, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டனே, நீ என் கூட இருக்கணும்னு விரும்பினே, நீ என் பெட்ரூம்லயே இருக்கணும்னு நினைச்சனே, என் வீட்டுல இருக்கணும்னு நினைச்சனே, மறுபடியும் போய் நீ சாக்கடைக்குள்ள குதிச்சுட்ட, வா வெளியே. பன்னி வெளியே வந்துருமாங்க. எவ்வளவு நல்ல ஏசி ரூம்ல வச்சாலும், நல்ல பெட்டெல்லாம் கொடுத்து படுக்க வச்சாலும் பன்னிக்கு தேவையானது எதுங்க? அந்த சாக்கடை தானங்க. அந்த சாக்கடையில விழுந்து அது எவ்வளவு நல்லா இருக்குங்கிற மாதிரி அதுக்குள்ள உருண்டு பொருளுதுங்க அது. உடனே தன் வேலைக்காரனை பார்த்து, டேய், பிடிச்சு தூக்கிட்டு வாடா, இது என்னடா இப்படி போய் சாக்கடைக்குள்ள பொருளுதுன்னு சொன்னப்ப அந்த வேலைக்காரன், என்ன தலையெழுத்தியாது? பன்றியா? அந்த பன்றியோட குணமே சாக்கடையில பொருள்றதுதான். நீங்க அது எவ்வளவு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அது தன்னோட புத்தியை மாத்திரம் ஒரு காலம் மாத்திக்காது. அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய குணமும் அப்படித்தாங்க. பிறந்ததிலிருந்து போய் சேர்ற வரைக்கும் மனிதன் சாதாரணமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, தனக்கு தெரிந்தோ தெரியாமலோ தப்பு செய்யறது தான். சில சின்ன பசங்களை நாம பார்த்திருப்போம். அம்மா கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. கோபம் வந்தா கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து எறியுவாங்க. அளவுக்கு மீறி சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது விசிட்டிங் ஹவர்ஸுக்காக நாம ஏற்பாடு பண்ணும்போது அநேகரை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். சிலர் பசங்களை கூட்டிட்டு வருவாங்க.
நான் எப்பவுமே சாக்லேட் வச்சிருப்பேன், குழந்தைங்க யாராவது வந்தா கொடுக்கறதுக்காக. அதேபோல டைரியும் வச்சிருப்பேன், யாரோட பிரச்சனை ஏதாவது எழுதி வச்சு ஜெபிக்கணுங்கிறதுக்காக. அதேபோல சில கேக்ஸ் கூட இருக்கு, யாராவது பர்த்டேன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்படி பசங்கள கூட்டிட்டு வருவாங்க. நான் கண்களை மூடி ஜெபிக்கலாம் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு ஜெபத்தை முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா சாக்லேட் எல்லாம் கீழே விழுந்திருக்கும், பர்த்டே கேக் எல்லாம் கீழே விழுந்திருக்கும், என் டைரி எங்கேயோ போய் கிடக்கும். இது பிள்ளையா இல்ல வேற எதுவுமா? யோசிச்சு பாருங்க, பிள்ளையாங்க அது? மொத்தமா செதறி போயிடும் புயல் மாதிரி. இந்த பையன் வந்தாலே அங்க புயல் தான். எங்கிருந்து வந்தது அவனுக்கு அந்த சேட்டை? எங்கிருந்து வந்தது? எல்லாத்தையும் அப்படி சிதறடிக்க பண்ணுகிற ஒரு குணம் சின்ன வயதுல இருந்து. தயவு செஞ்சு கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு பொய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, உண்மையைத்தான் சொல்ல கத்துக் கொடுக்கணும். அதே போல பிள்ளைகளுக்கு கண்டபடி வார்த்தைகளால திட்டணும்னு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கணும். திருட்டுத்தனம் செய்யறதுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது இல்ல. நீங்க கத்துக் கொடுக்கலனாலும் அவங்க திருடத்தான் செய்வாங்க. அதே போல கெட்ட வார்த்தை அவங்க சொல்லிக் கொடுக்காமலே கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. பொய் பேச சொல்லிக் கொடுக்கலனாலும் அவங்க ஈஸியா பொய் பேசிடுவாங்க. எதிர்த்து நிக்க சொல்லித்தர வேண்டியதில்லை, உனக்கு ஈஸியா எதிர்த்து நிற்பாங்க அவங்க. மனிதனுடைய சுபாவமே அதுதான். பிறப்போடு கூட மனிதன் சாதாரணமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு குணம், பாவங்களை செய்யக்கூடிய ஒரு பழக்க வழக்கம், இதைத்தான் நம்ம அநேக இடங்களே பார்க்கிறோம். அது எது விதைக்கப்படுதோ அதுதான் நம்ம உழைக்கும். அதாவது பாவத்திலே பிறந்தோம், பாவத்தையே செய்கிறோம். எனவே பாவத்தில் பிறந்த மனிதன் பாவம் செய்வதற்கு பழக்கப்பட்டு, ஆண்டவர் மனிதன் எவ்வளவுதான் நன்றாக இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டாலும் கூட இந்த மனிதனுடைய புத்தி மாத்திரம் மாறுவதே இல்லை. பன்றி, அதன் புத்தி என்பது பன்றியின் புத்தி தான். எவ்வளவு அந்த தனவான் கவனிங்க, தன்னுடைய வீட்டுல அல்லது தன்னுடைய மாளிகையில தன்னுடைய பேலஸ்ல வச்சுக்கிட்டு எல்லா விதமான சௌகரியங்களையும் சுகத்தை அதுக்கு தரணும்னு நினைச்சாலும் பன்றி அது தான் விரும்பின இடத்துக்கு தான் போச்சு. திரும்ப அந்த வேலைக்காரர்கிட்ட அதை வெளியே கொண்டு வாப்பான்னு சொன்னப்ப அவர் போய் வெளியே எடுத்துட்டு வந்தாச்சு. அதை கழுவி கொஞ்சம் சுத்தம் பண்ணுன்னு சொன்னப்ப, சார் அதை நான் எவ்வளவுதான் கழுவினாலும் மறுபடியும் இதே மாதிரி அதை வெளியே கூட்டிட்டு வந்தா திரும்ப இப்படிதான் சாக்கடைக்கு தான் ஓடும். அப்படித்தானா? கட்டாயம். ஏன்பா அப்படி சொல்ற? பன்னியோட சுபாவம் அதுதான் சார். நீங்க எவ்வளவுதான் அன்பு அது மேல காட்டினாலும் சரி, அது அதோட புத்தியை மாத்திக்கவே மாத்திக்காது. தாய் தகப்பன் தங்கள் பிள்ளைகளோடு எவ்வளவு அன்பு காட்டினாலும் சரி, கண்ணின் மணியை காப்பது போல காக்குறாங்க, எந்த குறையும் இல்லாம வளர்க்குறாங்க, நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அல்லது காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் எவ்வளவு உருப்படாத வேலைகளை செய்யறாங்க, எவ்வளவு பாவங்களை பழகிக்கிறாங்க, எப்படியெல்லாம் வேஷங்களை போடுறாங்க. அம்மா நேசிக்கிறது இல்லையா? நேசிக்கிறாங்க. அப்பா அன்பு கூறுறது இல்லையா? அன்பு கூறுறாரு. ஒரு தாயார் என்னிடத்துல வந்தாங்க. வந்து எங்கிட்ட பேசும்போது, ஐயா, என்னோட கணவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருயா, மரணத்தோட கூட போராடிக்கிட்டு இருக்காருயா, டாக்டர்ஸ் கூட எதுவும் சொல்ல முடியாதுங்கிறாங்க, சடனா இந்த ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, தயவு செஞ்ச கணவருக்காக அவர் பிழைக்கும்படியா கொஞ்சம் அவருக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா என்று சொன்னபோது, நார்மலா நான் கேட்டேம்மா, எதனால இந்த ஹார்ட் அட்டாக் வந்துதான் என்று கேட்டதற்கு அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? என் கணவருக்கு ஆக்சுவலா ஹார்ட் அட்டாக் வர்ற சான்ஸே இல்லையா. இப்ப நீங்க தானே அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னீங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோன்னீங்க, மரணத்தோட கூட போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எதுக்காக ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒன்னும் புரியலம்மா அப்படின்னு சொன்ன. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஐயா, உண்மையை சொல்லப்போனா என் கணவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதையா. அப்புறம் எப்படி வந்தது? என் மகதான் அதை கொண்டு வந்துட்டா. யாரு கொண்டு வந்ததா? என்னுடைய மகள் ஹார்ட் அட்டாக்க கொண்டு வந்துட்டா. என்னம்மா சொல்றீங்க? உங்க மகள் உங்க கணவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக்க கொண்டு வர முடியும்? ஆமாயா, அவ எங்களுக்கு ஒத்தைக்கு ஒரே மகள். அவ்வளவு செல்லமா நாங்க வளர்த்தோம்யா, ஒரு குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிட்டோம். அவ கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம். எங்க ஆர்ஷிய எங்க உயிரே அவதான் ஐயா. அவ நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும், நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், எங்களுக்கு பெருமை வரும்படியா அவ வாழணும் அப்படின்னு கண்மணியை போல அவளை பார்த்து பார்த்து வளர்த்தோம்யா. எந்த காலேஜில் படிக்கணும்னு கேட்டாலும் அதே காலேஜில் போய் ஜாயின் பண்ணி விட்டோம்யா. அங்க நிறைய டொனேஷன் கட்ட வேண்டியிருந்தது, அத்தனையும் நாங்க கட்டி வச்சிட்டோம்யா. ஆனா காலேஜுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு லேட்டா வர ஆரம்பிச்சா. எதுக்காகமா இப்படி லேட்டா வர்ற அப்படின்னு கேட்டுட்டா அவ்வளவுதான்யா. கோபம் வந்து எங்களுக்கு எதிர்த்து நின்னுடுவாயா. அப்படியா எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிக்கிட்டே இருப்பா. என்னம்மா, படிக்க வேண்டிய நேரத்துல இப்படி அனாவசியமா போன்ல பேசிக்கிட்டு இருக்கியே. அப்படிதான் பண்ணுவேன். சும்மா இப்படி வந்து எங்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. இருக்கிறது ஒரே செல்ல மகளாச்சு, அவளையும் பாவம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாத்துக்கும் பேசாம வாய மூடிக்கிட்டு இருந்துட்டோம். ஒரு நாள் எங்க பொண்ணு ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, என் பொண்ணு ஏதோ தப்பான வழியில போய்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதனால அவகிட்ட நான் போய் கேட்டேன், யாரடி போன்ல யாரு கூட அவ்வளவு நெருக்கமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க?
நான் வர்றேன்னு சொல்ற, ராத்திரி வந்து உன் கூட இருக்கிறேன்னு சொல்ற. நீ ராத்திரி போறதெல்லாம் படிக்கிறதுக்காக இல்லையா? போய் எவனோடய கூட இருக்கத்தான் போறியா? அப்படி கேட்டதுக்கு அவ சொல்றா, ஆமா, நான் வெளிய போறது அந்த பையனோட இருக்கிறதுக்கு தான். என்னடி இப்படி சொல்ற? வயசுக்கு வந்த புள்ள வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா யாரோ ஒரு பையன் கூட போய் இருக்கிறேன்னு சொல்றியே, என்னடி? அவனை நான் காதலிக்கிறேன். ஏய், நீ +2 தாண்டி படிச்சுக்கிட்டு இருக்க. +2 படிக்கிற ஒரு பொண்ணு காதலிக்கிறேன்னு சொல்றியே, என்னடி இது? காதலிக்கிற வயசா இது? உன் மேல நாங்க உயிரையே வச்சிருக்கோம். எவ்வளவு ஆசையோட இருக்கு. நீ உன்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கண்டி. இப்படி பெரிய பெரிய படிப்பெல்லாம் நீ படிக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கோம். நீ என்னம்மா இப்படி பண்ற? இங்க பாருங்க, அந்த பையனை நான் காதலிச்சிட்டேன். அந்த பையன் கூட தான் நான் போய் இருக்க போறேன். நாங்க 2 பேரும் இப்ப சேர்ந்து தான் இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நாங்க கல்யாணம் பண்ணிக்குவோம். அடியே, ஒத்தைக்கு ஒரு மகளாச்சுல்ல. நாங்க தானடி உன் கல்யாணத்தை பத்தியெல்லாம் யோசிக்கணும். உனக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்க்க வேண்டியது நாங்க தானே. அது எங்களுடைய பொறுப்பு இல்ல. நீங்க ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். அதெல்லாம் எனக்கான பையனை நானே பார்த்துக்கிட்டேன். நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னம்மா, உங்க அப்பா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, எவ்வளவு கனவுகளோட இருக்கிறாரு. இப்படியெல்லாம் நீ பேசுறது தெரிஞ்சா அப்பா என்ன ஆவார் தெரியுமாடி? என்ன ஆவாரு? என்னடி இப்படி பேசுற? இந்த வயசுல காதல் கல்யாணம்னு உன் இஷ்டப்படி எல்லாம் பேசுற. இத்தனை நாளா நீ அந்த பொண்ணு வீட்டுல போய் உன் கிளாஸ்மேட்டோட வீட்டுல தான் சேர்ந்து படிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ராத்திரியெல்லாம். ஆனா நீ போய் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கியா? யாரோ ஒரு பையன் கூட இருந்திருக்கியா? இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் நெஞ்சு வெடிச்சிருண்டி. அதற்கு அந்த மகள் சொன்ன பதில், அது தெரிஞ்சா டேடியோட இருதயம் அப்படியே நின்னு போயிடுமா? என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு அது நின்னு போகணும் தானே. கொஞ்சம் முன்னாலேயே போறாரு, போட்டோம். நான் மட்டும் என் பாய் ஃப்ரெண்டை விட்டு விலகவே மாட்டேன். கணவர் பாவம் தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சாங்க அந்த மனைவி. கணவர் எழுந்து வந்தார், கதவின் ஓரத்திலே நின்றார். மகள் மற்றும் மனைவியோட சம்பாஷணை எல்லாவற்றையும் கேட்டார். அதை கேட்டு முடித்த உடனே அந்த தகப்பனின் இருதயம் அதை கேட்க முடியலங்க. அதை தாங்க முடியாததாயிடுச்சுங்க. அப்படியே அது நின்று போகிற நிலைக்கு தள்ளப்பட்டது. அவர் அப்படியே கீழே விழுந்து விட்டார். அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அந்த தாயார் என்னிடத்துல வந்து சொல்றாங்க, ஐயா, என் கணவருக்கு ஆக்சுவலா ஹார்ட் அட்டாக் வந்திருக்காது ஐயா. என் மகளால தான் அது வந்துருச்சு. பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த மகள், வளர்ந்து தங்களுக்கு துணையாக இருக்க வேண்டிய மகள், இன்று தன்னுடைய இஷ்டத்தை மாத்திரம் பார்க்கிறாள். தன்னுடைய சுகத்தை பார்க்கிறாள். தன்னுடைய சௌக்கியத்தை மட்டும் பார்க்கிறாள். படிப்பை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு அப்பா அம்மா மரியாதையை வீதிக்கு கொண்டு வந்துவிட்டு இந்த வயசிலே காதல் என்கிறாள், இந்த வயதிலே கல்யாணம் என்கிறாள், அவனோடுதான் இருப்பேன் என்கிறாள், கல்யாணத்திற்கு முன்பே அவனோடு இருப்பேன் என்கிறாள். அது தப்படி. அப்பாவுக்கு தெரிஞ்ச செத்து போயிடுவார்னு சொன்னா சாகட்டும் என்று சொன்னபோது அதை கேட்ட என் கணவருடைய நெஞ்சு அதை தாங்க முடியலையா. இருக்கிறீர்களா நம் மத்தியில இன்றும் தங்கைமார், தம்பிமார்? பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிற அம்மா அப்பாவை வேதனைக்குட்படுத்துவது நல்லதல்ல. உன்மீதே தங்கள் எல்லா ஆசையும் வைத்து உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து உன்னை படிக்க வைக்க வேண்டும், பிரயோஜனம் உள்ளவனாய் ஆக்க வேண்டும், ஒரு நல்ல வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தங்கள் வயது மூப்பின் காலத்திலே துணையாக நிற்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், பிள்ளைகளை அரவணைக்க வேண்டும் என்று தாயும் தகப்பனும் எவ்வளவோ ஆசையோடு கஷ்டப்பட்டு படிக்க வைத்தால் இன்று வாலிப பிள்ளைகள் இன்று என்ன செய்கிறார்கள்? தங்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அதனவோ மனிதன் மாயக்காரனான மனிதன். அம்மா அப்பா நல்லதை யோசிச்சா கூட கெட்டதைத்தான் யோசிக்கிறாங்க பிள்ளைங்க. அம்மா அப்பா நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுகிற போது வாழ்க்கை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய பிள்ளைகள். மனைவி, என் கணவன் நல்லா இருக்கணும், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது, சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சீட்டாட்டத்துக்கோ சூதாட்டத்துக்கோ அல்லது வேற எதற்காகவோ வைத்து விரயம் பண்ணக்கூடாது என்று மனைவி எவ்வளவு ஆசைப்பட்டாலும் கணவன் என்ன செய்கிறான்? சம்பாதிக்கிற காசை உடனே கொண்டு போய் இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு வனத்தை விரயமாக்குறான். இந்த குடும்பத்திலே அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்ன சொல்லுங்க? மனைவியும் அப்படித்தான் இருக்க, ஒரு பிடிவாத காரியா. கணவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தோன்னு வீட்டை ரெண்டாக்குற மனைவிமார். கணவனுடைய ஆரோக்கியம் பாழான போதும் கூட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற கணவனை சில மனைவிமார் புரிஞ்சுக்காம வார்த்தைகளால காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வீட்டுல மனைவி சரியானவங்களா இல்லாம கணவன் சரியானவனா இல்லாம குடும்பம் மாத்திரம் நல்ல குடும்பம் எப்படி இருக்குங்க? இப்படி கணவனும் மனைவியும் நன்னடத்தையை மறந்து இஷ்டம் போல வாழ்வார்கள் என்றால் சமுதாயத்திலே அவர்கள் நல்ல குடும்பமாக எப்படி இருக்க முடியும்? இந்த சமுதாயமே நாளுக்கு நாள் பாழாகிக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மனிதனுக்குள்ள இருக்கும் மனிதாபிமானம் குறைந்து கொண்டே இருப்பதனால்தான். மட்டுமின்றி நம்ம பாரத தேசத்தினுடைய பண்பாடு, பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம், நம் பாரத தேசத்தினுடைய குடும்ப நடைமுறை மிக அற்புதமான ஒன்று. நம்முடைய தேசத்திலே இருக்கிற குடும்ப உறவு முறைகள் இந்த பிரபஞ்சத்துல எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாதுங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, துர்பாக்கியம் என்னவென்றால்
எவ்வளவோ விலையேற பெற்ற குடும்ப நடைமுறைகளை கொண்ட நம் தேசத்துல, அற்புதமான பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்த நம்முடைய தேசத்துல இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை உள்ளே கொண்டு வருவது துரதிருஷ்டமானது. இது ஒரு நல்ல பரிணாமம் அல்லவே அல்ல. நாம் எதை புரிந்து கொள்ளுகிறோம்? நாளுக்கு நாள் பணம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் குணம்தான் மனிதனுடைய வாழ்க்கையை விட்டே பெயர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கை உயர்த்துறீங்க, சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறேன் என்று. சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நன்னடத்தைகளோடே கூட வாழ வேண்டும். உனக்குள்ள ஒரு தவறான சித்தாந்தமோ அல்லது பாவத்துக்கேற்ற சிந்தையோ அல்லது பாவத்துக்கான சம்பாத்தியமோ அல்லது பாவ சம்பந்தங்களோ இருக்கும் என்றால் நீ ஒரு காலம் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. துன்மார்க்கனுக்கு நிம்மதி இருக்காது. பைபிள் தெளிவாய் சொல்கிறது. அக்கறையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே உன் மனைவி உன்னை நினைத்து சந்தோஷப்படுவதில்லை, உன் கணவர் உன்னை நினைத்து சந்தோஷப்படுவதில்லை. தம்பியே, தங்கையை கவனிக்கிறியா? இன்று பெற்ற தாய்க்கு, பெற்ற தகப்பனுக்கு நீ துக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறாய், அழ வைக்கின்றாய். அம்மாவையும் அழ வைத்துக் கொண்டிருக்கிறாய், அப்பாவையும் அழ வைத்துக் கொண்டிருக்கிறாய். இன்று வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் அழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னங்க இந்த நடைமுறை? கெட்டுப்போகிற பாழாகிக் கொண்டிருக்கிற நடைமுறை. கவனிங்க சகோதர சகோதரிகளே, இன்று உண்மையாகவே நீ சந்தோஷம் வேண்டும் என்று நினைப்பாய் என்றால் உனக்குள் நன்னடத்தை இருக்க வேண்டும். உன் கணவனோடு கூட நல்ல நடத்தை, உன் மனைவியோடு கூட நல்ல நடத்தை, உன் தாய் தந்தையோடு கூட நன்னடத்தை, உன் உறவினர்களோடு, நண்பர்களோடு, சமுதாயத்திற்கு முன்னால் உன் நடத்தை நன்னடத்தையாக இருக்க வேண்டும். நல்ல மனிதனாயிருக்க வேண்டும். நீ நல்ல மனிதனாயிருக்க வேண்டும் என்றால் நல்ல மனது வேண்டும். நல்ல மனது வேண்டுமென்றால் அந்த மனதுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடம்பெற வேண்டும். அதுதான் முக்கியம். இது நம்மில் எத்தனை பேர் என் ஆண்டவராகிய இயேசு என் இருதயத்திலிருந்து எனக்கு நல்ல சிந்தையை அருளிச் செய்து நல்ல மனிதனாக வாழச் செய்து ஒரு நல்ல சமுதாயத்துக்கு நான் ஒரு காரணனாக இருக்க விரும்புகின்றேன் என்பவர் இருந்தால் கொஞ்சம் கையெழுத்தி காட்டுறீங்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்றும் உம்முடைய வார்த்தைகளால் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் இந்த வேளையில ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை சரி செய்யுங்க, என் குடும்பத்தை சரிப்படுத்துங்க, என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்க, இருதயத்தை மாற்றுங்க, எனக்குள் இருக்கின்ற எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் என்னை விடுவியுங்க. ஆண்டவரே, முதலாவது குடும்பத்திலே சந்தோஷமாக வாழ்கிற கிருபை அருளிச் செய்யுங்கப்பா என்று விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய திருப்தியை சதா காலங்களிலும் அருள வேண்டும் என்றும் உமக்கே சகல துதி கன மகிமையை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.